அனைவருக்கும் வணக்கம். இவ்வளவு நாள் காங்கிரஸ் கட்சி எங்க கூட கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போறதுக்கு ஆயத்தமாயிருக்காங்க. அதற்கான பணிகள்லாம் பின்னணியில பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. விஜயினுடைய நண்பர் மற்றும் ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் விஜய் கிட்ட நேரடியா பல கட்டமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் வந்து அவரை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. சரி, இப்ப என்ன விஜயினுடைய பார்வை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்தே அதாவது பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து அதிமுக தரப்புல இருந்து விஜய்க்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதுன்னா ஆமா விடுக்கப்பட்டது. அதே மாதிரி தாவேக தரப்புல இருந்து அதிமுகவுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதுனா அப்பவும் விடுக்கப்பட்டது. ஆனால் நாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க தலைமையில நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்களும் இல்ல விஜயுடைய தலைமையை ஏற்று நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி இந்த பக்கமும் பேசினதுதான் அந்த கூட்டணி வந்து நிறைவேறாம போனதுக்கான காரணமே. விசிகா போன்ற கட்சிகள் நிச்சயமா வந்து என் தலைமையில விஜய் நீங்க கீழே வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் திமுக விட்டு பிரிஞ்சு விஜய் கூட வரல. காங்கிரஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எங்க தலைமையில் விஜய் வரும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. விஜய் தலைமையில் நாங்கள் வர்றோம், அதிகப்படியான சீட்டுகள் தான் கேட்டிருப்பாங்க. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக கொடுத்த அந்த ஒரு 3 சீட்டுகள் கூடுதலாக கிடைச்சது எங்களுக்கு போதும்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து கள நிலவரம் இருக்கு. முதல் மாநாட்டிலே வந்து வெளிப்படையாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தர்றோன்னு விஜய் அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தும் ஒரு கட்சி கூட இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணிக்கு வந்து வரல அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. ஸோ கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட சூழலில் தான் தாவேக்கு அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு முறை தேர்தலில் தோல்வியை சந்திச்சார் அப்படின்னா அடுத்த முறையும் இதே மாதிரி ஒரு உத்வேகத்தோட ஒரு வீரியத்தோட விஜய் இருப்பாரா, தொண்டர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ பவன் கல்யாண் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட என்ன சொல்றாராம் அப்படின்னா, நீங்க சிரஞ்சீவி மாதிரி பெரிய அளவில் கூட்டம் திரட்டி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டிக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம காணாம போறீங்களா, இல்ல என்னைய மாதிரி சாதுரியமா செயல்பட்டு துணை முதலமைச்சர் ஆக போறீங்களா அப்படின்னு பேசிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஏன்னா ஒரு தேர்தல் நடந்து அதுல வந்து தோல்வி அடைஞ்சு அடுத்த 5 வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல இதே மாதிரி வீரியத்தோட போட்டி போறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க, நாம் தமிழர் மட்டும்தான். அது மாதிரி வந்து தாவேக்காவால இருக்க முடியுமா? தாவேக்கா தொண்டர்கள் விஜய் கூட இருப்பாங்களா? ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வி இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரு எம்எல்ஏ கனவுல காத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து பெரிய அளவில் மக்களை திரட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ அது நமக்கு இல்லை அப்படிங்கும்போது அடுத்த 5 வருஷத்துக்கு நமக்கு அது கிடைக்காது. மறுபடியும் அடுத்த ஒரு 10 வருஷம் காத்திருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு நீண்ட கால இலக்கோடு தாவேக்கா போன்ற கட்சிகளில் பயணிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா தாவேக்கா வந்து ஒரு பெர்செப்ஷன் பேஸ்டான ஒரு கட்சி. மக்கள் மத்தியில் எப்படி ஒரு பார்வையை பிம்பத்தை உருவாக்குறாங்களோ அதை வச்சு தான் அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டே போடுவாங்க. விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து தாவேக்கா தொண்டர்கள் இன்றளவும் வந்து அதிகப்படியான பேர் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த கணக்குகள்லாம் விஜய்க்கு நன்றாகவே தெரியும் இல்லையா? அப்போ நம்ம கண்டிப்பாக வந்து கூட்டணிக்கு போனோம் அப்படின்னா ஒரு சில சீட்டுகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்சியை வந்து நம்ம கட்டமைப்பாக வச்சுக்கலாம். தனித்து நின்றோம் அப்படின்னா விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பா இருக்கு. ஆனா அது மாதிரி கட்சியை எத்தனை பேர் ஜெயிப்பாங்க இந்த 4 முனை போட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக வாய்ப்புகள் குறைவு. நீங்க ஆரம்ப காலகட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது தாவேக்கா வந்து கட்சியா தொடங்கி ஒரு முதல் மாநாடெல்லாம் போன உடனே மாநாட்டில் வந்து 5 லட்சம் பேர் கூடுனாங்க, இவ்வளோ பெரிய பெரிய கூட்டம் அப்படிலாம் வந்து காட்டும்போது மக்கள் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையை ஊடகங்கள் உருவாக்குனாங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் எந்த மீடியாவை நீங்கள் திறந்து பார்த்தாலும் லைவ் வந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே மாநாட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி லைவ் போட ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் வீட்டிலேருந்து கிளம்புறது, தொண்டர்கள் பைக்கில் வர்றது, பஸ்ஸில் வர்றது, நடமாடுறது, ஓடுறதுன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி அதை ஒரு பேசு பொருளே வச்சிருப்பாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தான் தாவேக்காவினுடைய கூட்டங்கள் அந்த மக்களினுடைய அந்த எண்ணிக்கை அதை பற்றின ஒரு பேச்சுவார்த்தை அப்படியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. அப்படியே இப்போ இப்படிப்பட்ட சூழல்ல கருத்து கணிப்புகள் அப்படின்ற ஒன்றை வெளியிட்டாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் வந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே பாருங்க. விஜய் அவர்கள் 20 விழுக்காடு வாக்கு, விஜய் அவர்கள் 25 விழுக்காடு வாக்கு. நான் சொல்றது ஏதோ தாவேக்காவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்கள்னு நினைக்காதீங்க. பொதுப்படையாக இருக்கக்கூடிய ஊடகங்களே, தமிழ்நாட்டில் உள்ள பிரதான ஊடகங்களே கருத்து கணிப்பு அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களுக்கு 20 விழுக்காடு, 15க்கு குறையவே இல்லை, எல்லாமே வந்து 20 கிட்ட தான். அப்போ 18 விழுக்காடு இப்படின்ற மாதிரி வெயிட்டேஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரியான வெயிட்டேஜ் வந்து உண்மையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதாவது அந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துல்லியமாக எடுக்கப்பட்டதா அப்படின்னா அது இல்லைன்னு சொல்லி சில தகவல்கள் சமீபத்தில் வெளியாச்சு. என்னன்னா இவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஐடிவிங் எப்படி வந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்தை திணிக்கிறாங்களோ அந்த மாதிரி தாவேக்காவினுடைய தலைமையிலிருந்தோ அந்த மேலிடத்துல இருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களுக்கு மறைமுகமாக வந்து ஒரு அஜெண்டா, நீங்கள் வந்து டிவிக்கு உள்ள வெட்டேஜ் நீங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர்கள் வந்து பார்த்து பார்த்து விளையாண்டுருக்காங்க. இது எப்படி நம்ம வந்து உறுதிப்பட சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு கட்சி 25 விழுக்காடு வந்து வாக்கு வாங்குறாங்க, இல்லை 25 விழுக்காடுக்கு மேலே 4 முனை போட்டியில் சொல்கிறேன், 4 முனை போட்டியிலேயே இவ்வளோ அதிகமாக வந்து வாக்குகள் வாங்குறாங்கன்னா அந்த கட்சியை வெற்றி பெற வச்சிடலாம், அந்த கட்சி வந்து பந்தயம் அடிக்கும் வெற்றி பெறும்னு சொல்லி பல கட்சிகள் வந்து அவர்கள் கூட திரண்டு கூட்டணிக்கு வருவாங்க. இப்போ குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சி திமுகவை வெறுக்கிறாங்க. திமுக நமக்கு தேவையே இல்லை, திமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு கட்சி கிடைச்சது அப்படின்னா எப்போ வேணாலும் அங்கே தாவிரலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் அவர்கள் இருப்பாங்க.
ஆனால் அதிமுக கூட்டணிக்கு அவர்களால் போக முடியுமானா பிஜேபிக்கு போக முடியாது. அப்போ எப்படியாச்சும் விஜய் கூட வந்துடலாமான்னு பார்த்தாங்கன்னா அவர்கள்கிட்ட ஒரு டேட்டா இருக்கும் இல்லையா, அவர்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. சர்வே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர்ற சர்வேயை விட கட்சிக்காரங்க அடிக்கடி சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அப்படி காங்கிரஸ் தலைமை எடுத்த சர்வேல விஜய்க்கான வெயிட்டேஜ் வந்து இவர்கள் ஊடகங்களில் சொல்கிற மாதிரி ஒரு 20 விழுக்காடு இல்லை 25 விழுக்காடுங்கிற மாதிரிலாம் இல்லை, மிக மிக குறைவு. விஜய் அவர்களை நம்பி போனால் 70 சீட்டு கிடைக்கும், ஆனால் எத்தனை தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது மிக மிக குறைவாக இருந்திருக்குன்றது ராகுல் காந்தி சோனியா காந்தி கிடைத்த தகவல். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணல, விஜயை நம்பி நம்ம வந்து ஆழம் பார்க்கறதுக்கு காலை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அங்கேயே இருந்துட்டாங்க. இப்போ திமுகவில் 3 சீட்டுகள் கிடைச்சா அவருக்கு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நாளைக்கு கிடைக்க போகிற ஒரு 10 எம்எல்ஏவோ ஒரு 15 எம்எல்ஏவோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நமக்கு அது ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. அதே எம்எல்ஏ பதவி விஜய் கூட இருந்தாலும் கிடைக்கும்னா கண்டிப்பாக இங்கே வந்திருப்பாங்களே. காங்கிரஸும் விஜய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடலான்ற பார்வை இருக்கான்னா 4 முனை போட்டியில் அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவர்கள் வந்து விஜய் கூட வரல, விஜய் தனித்து வந்து விடப்பட்டிருக்காரு. விசிகா போன்ற கட்சிகளும் வரல. நீங்கள் அதான் கவனிக்கணும். அதிகபட்சமாக திமுக கூட்டணியில் எவ்வளோ கொடுத்துருவாங்க? 8 சீட்டு கொடுப்பாங்க. 10 கொடுக்கறதுக்குலாம் வாய்ப்புகளே மிக மிக குறைவு. அதிகபட்சம் 8 கொடுக்கலாம். அப்போ அந்த 8 சீட்டு இங்கே வந்தால் 20 சீட்டு கூட விசிகா கேட்டு வாங்க முடியும். அப்புறம் ஏன் வந்து இவர்கள் இங்கே வரல? அதே விஷயம்தான், ஒரு மக்கள் மத்தியில் பேச போகிறாருப்போ எல்லாம் இருப்போம், ஆனால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவுன்ற இடத்துக்கு மக்கள் வந்துடுவாங்க. அப்போது அந்த பெர்ஸ்பெக்டிவான அந்த ஒரு பிராண்டிங் பண்ணக்கூடிய அரசியல் வந்து தேர்தல் கிட்ட வரும்போது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய அளவில் தொய்வடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்குமா வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா சங்கீதாவோட விவகாரத்து விவகாரம் வெளியே வர்ற வரைக்கும் கூட, திரிஷாவினுடைய விவகாரம் வெளியே வர்றதுக்கு வரைக்கும் கூட தாவேக்கா தொண்டர்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறுவோம், நம்ம அண்ணனுக்காக நம்ம ஓட்டு வாங்கிடலாம், குடும்பத்தில் உள்ள எல்லா ஓட்டையும் கவர் பண்ணி போட்டலாம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் தீவிர விஜய் ரசிகர்களை தவிர இப்போ நீங்கள் விஜய் ரசிகர்களுடைய குடும்பத்தில் உள்ள பலர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலும் கூட அவரோட இமேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இந்த ஆஃப்டர் சங்கீதாவோட இஷ்யூக்கு அப்புறமா, திரிஷா கூட ஒரு ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் எந்த குடும்பத்துலையுமே ரசிக்கும்படியாவோ இனிமேல் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்களே. இந்த கரூர் சம்பவத்துலலாம் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்படி பேசக்கூடிய கும்பல் வந்து வெகுவாக குறைஞ்சிட்டாங்க. அதுவும் தேர்தல் கிட்ட வரக்கூடிய சமயம் வேறு. இன்னும் ஒரு வருஷம் டைம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பல ஸ்டண்ட்டுகளை பண்ணி ஓட்டை திருப்பி ஏற்ற முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் மறுபடியும் வந்து தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி பின்னாடி கீழே இறங்கியிருக்காங்க. அப்போ இப்போ நம்மளுடைய தலைமையில் கூட்டணி அமைக்கிறதா இல்லை ஒரு தலைமையில் கூட்டணியில் போய் சேர்றதா அப்படிங்கிறது தான் விஜய்க்கு கூடிய ஆப்ஷன். இப்போது தாவேக்காவுக்கு கண்டிப்பாக திமுக கூட்டணியில் அங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவரோட அரசியலே வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத மையப்படுத்தி ஆரம்பிச்சிருக்காரு. திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிறதா இப்போதைக்கு தாவேக்காவினுடைய கொள்கையாக இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக கூட போகிறதுக்கான சூழல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆரம்பத்தில் இருந்து என்னன்னா, ஆரம்பத்தில் திமுகவை திட்டுவார், பிஜேபியை வந்து விமர்சிப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சைலண்ட் மூடு, எதுவுமே வந்து பேசுறதே கிடையாது. அதிமுக பற்றி வாயை தொடக்கிறது கிடையாது, காங்கிரஸை பற்றி வாயை தொடக்கிறது கிடையாது. ஸோ கணக்கு போட்ட மாதிரியே காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை, அதிமுக கூட பேச்சுவார்த்தை. நீங்கள் நல்லா பாருங்க, விஜயோட கணக்கு என்னன்னா, என்னுடைய தலைமை அதிமுக இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும், நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சியை பிடிக்கணும், அப்படிதான் வந்து விஜயோட கணக்காக இருந்துச்சு. ஆனால் அதிமுக வந்து பிஜேபியை விட்டு வெளியே வரவும் இல்லை, அவர்கள் அந்த கூட்டணி தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க. காங்கிரஸும் வந்து திமுகவிலேருந்து வெளியே வரல. இப்போ விஜய் தனித்து விடப்பட்டிருக்காரு. அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணிக்கு விஜய் தேவைப்படுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் தேவைப்படுவார் தான் சொல்லுவேன். ஏன்னா திமுகவுக்கு எதிராக எத்தனை அணிகளாக பிரிஞ்சு நிற்கிறோமோ அத்தனை வந்து வாக்குகள் பிரியும். ஒரே அணி என்னன்னா கண்டிப்பாக நம்ம திமுகவை வீழ்த்திடலாம். இப்போ திமுக வந்து ஒரு 35 விழுக்காடு வாக்கு வாங்கி வெற்றி பெறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட கிட்டத்தட்ட எத்தனை 65 விழுக்காடு மக்கள் திமுக ஆட்சி வேண்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேற ஒரு அணிகளுக்கு போடுறாங்க. அப்போ அதுதான் வந்து கணக்கு. தமிழக மக்களினுடைய தனிப்பெரும்பான்மை ஆதரவோடு திமுக ஆட்சி அமைக்க போகிறதே கிடையாது. உங்கள் 4 பேரில் எனக்கு வாக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் வெற்றி பெற்றா கூட அந்த அடிப்படையில் தான் இருக்குன்றதுனால அப்போ நம்ம திமுக ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னா எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே அணி அனுப்போன்னு சொல்லி ஒன்று திரட்டக்கூடிய வேலையை தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பண்ணிக்கிட்டு இருக்கு. டெல்லி தலைமைன்னு சொல்லக்கூடிய அந்த அமித்ஷா அவர்கள் அதை தான் திட்டமிட்டு இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அழைப்பு விடப்பட்டது. எப்போ 2021 சரி 2024 சரி நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக தரப்புலையும் அழைப்பு விடப்படும், பாஜக தரப்பையும் அழைப்பு விடப்படும். அவர்கள் வந்து வெளிப்படையாக அதெல்லாம் பேச மாட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி எடுக்கக்கூடிய அந்த ஒரு 7 விழுக்காடு வாக்காக இருந்தாலும் சரி 8 விழுக்காடு வாக்காக இருந்தாலும் சரி, இப்போ இந்த முறை வந்து இரட்டை இலக்கத்தில் அவர்கள் வாக்குகள் எடுத்தாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இப்போ இன்றைக்கு விஜய் அவர்களும் ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார் அப்படிங்கிறது தான் பிரதான கட்சிகளோட பார்வை. இப்போ அதிமுகவோ திமுகவோ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்டு மேலே போயிடுவார் அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு கிடையாது. அது வந்து தாவேக்கா தொண்டர்கள் அப்படி பேசிட்டு இருக்கலாம்.
உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ விஜய் அவர்கள் நம்மளை விட முந்தி மேலே போயிருவார்ன்ற பயம் இல்லை. இவர் வந்து எடுக்கக்கூடிய வாக்கு, இவர் வந்து வாங்கக்கூடிய வாக்குகள்ன்றது தொகுதிகளில் வெற்றி தோல்வியை மாற்றி விட்டுருமோ, வெற்றி வாய்ப்பு இங்கே அங்கன்னு மாறி போயிருமோ அப்படிங்கிற பயம் தான் அவர்களுக்கு இருக்கும். அப்போ இந்த ரியலைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கும் வந்து வந்திருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது பற்றின செய்திகள் வெளியவே கசியுது. அதுவும் தேர்தலுக்கு வந்து மிக நெருக்கமான நேரத்தில் விஜய் அவர்கள் ஒரு தீவிரமான அரசியல் ஸ்டாண்ட் அவர்கள் எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எடுக்கல. நீங்கள் நல்லா பாருங்கள், கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா அந்த வழக்கு சிபிஐக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல கூட விஜய் அவர்கள் பேசின கூட்டத்திலேயோ எங்கேயுமோ பாஜக அப்படிங்கிற பேரை அவர் பயன்படுத்தவே இல்லைங்க. பாசிய சக்தி பாஜகன்றது திமுக முழக்கமாக இருக்குமா, அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் சொல்லுவார் இல்லையா, அவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமானலாம் கேட்பாரு. ஆனால் அந்த வார்த்தை அதுக்கு பயன்படுத்தவே இல்லையே. பாசிச சக்தி பாஜக அப்படி கூட வேணாம், வெறும் பாஜக அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தி எந்த விதமான விமர்சனங்களும் முன்வைக்கவே இல்லை. அப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. ஒன்று தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இருக்கலாம், இல்லை அரசியல் கூட்டணி கணக்காக இருக்கலாம் வச்சுட்டாலும் கூட பாஜக பற்றி விமர்சனங்களை தவிர்க்கிறார் அப்படிங்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணிக்கான மறைமுக பேச்சுவார்த்தை தான். அப்போ விஜய் அவர்கள் இப்போ ஏதோ இதை பண்ணாருன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தாவேக தரப்புல இருந்து ரெடியாக தான் இருந்திருக்காங்கன்றதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து தெளிவாக வந்து திமுக வந்து அழிக்கப்பட வேண்டிய கட்சி, ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியெல்லாம் பேசிட்டு இருக்காரு, தீய சக்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதற்கு நிகராக இந்த மற்ற கட்சிகளை பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசல. கேட்டால் வந்து ஆளுங்கட்சி யாரு, திமுக தானே கேட்டு போயிடுவாங்க. இப்போ மத்தியில் ஆளக்கூடிய கட்சி யாரு, அவர்கள் பாஜக தானே, அவர்கள் நீங்கள் பேசணும்ல அப்படின்னா அதுக்கு வந்து மௌனம் தான் பதிலாக இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு கூட்டணி தேவைங்கிறது புரியுது. அதற்கான சூழல் இருக்கா, களம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. தனித்து நின்று நாங்கள் வெற்றி பெறுவோம்னு மேடையில் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் களத்தில் அதுக்கான சூழல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அது இல்லைன்னு தெரியுது. இப்படிப்பட்ட சூழலில் தான் விஜய் அவர்கள் இருக்காரு. நாளைக்கு டெல்லிக்கு வேற போகிறார். மார்ச் 10 வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க. கரூர் துயர சம்பவம் குறித்தான கூடுதல் தகவல்கள் கிடைச்சிருக்கு. மறுபடியும் இங்கே விசாரணைக்கு வரணும்னு சொல்லி ஏற்கனவே 2 நாள் வந்து ஆஜராகிட்டு விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. இவர்கள் வந்து மறுபடியும் விஜய் அவர்கள் போனார் அப்படின்னா சிபிஐ அலுவலகத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வெளியே இருந்து என்ன பேசப்படும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூட்டணிக்கான அழுத்தம் கொடுக்கப்படும். கூட்டணிக்கு வந்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களை விட்டுருவோம், இல்லைன்னா நாங்கள் இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்கலாம் சொல்லப்படுது. அதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஸோ விஜய் அவருடைய முடிவுகளை வைத்து நம்ம கணிக்கலாம். அடுத்த கட்டமாக விஜய் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத வச்சு நம்ம வந்து இதை கணிக்க முடியுமே தவிர இப்போவே நம்ம வந்து இதுக்காக தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விஜய் அவர்கள் அழைப்பு வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். விஜய் அவர்களும் அதை வந்து துச்சமான நினைத்து இல்லை வேண்டாம் நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் போவாரானா அதற்கான வாய்ப்புகள் குறையும் நான் பார்க்குறேன். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொள்கை அப்படின்னோ இல்லை இந்த கட்சி கூட தான் நம்ம போகணும், இது கூட போகக்கூடாது அப்படின்னா அது ஒரு பிரிவினையோ பாகுபாடோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா நேற்று வரையும் காங்கிரஸ் கூட கூட்டணி பேசிட்டு இன்றைக்கு பிஜேபியிலேருந்து வரக்கூடிய பவன் கல்யாண் கிட்டையும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஒரு துருவம், பிஜேபி ஒரு துருவம் இல்லையா? அப்போ 2 பக்கமும் நீங்கள் பேசுவீங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு கூட்டணியாக இருக்கும்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை அவர்கள் வந்து எதிர்கட்சியாக தான் இருக்காங்க, ஆளுங்கட்சி கிடையாது, அவர்களை விமர்சிக்க வேண்டிய தேவை இல்லை நீங்கள். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஊழல் சக்தியாக மாறிடுச்சு. போகக்கூடிய இடத்துல எல்லாமே திமுக விமர்சிக்கிற மாதிரியே அதிமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேச்சுவார்த்தை அப்படிங்கும்போது அந்த ஒரு கொள்கை சார்ந்த நிலைப்பாடாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. நாளைக்கு அஃபீஷியலாக கூட்டணிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையோ இல்லை இவர்களுடைய கொள்கை முடிவுகள் ஏதாவது மாற்றமோ வருது அப்படின்னா, ஏன்னா ஆரம்பத்தில் முதல் மாநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாஜகவும் எதிரி திமுகவும் எதிரின்னு சொல்லி பதிவு பண்ணவர் விஜய். அதுலேருந்து மாறுறாரு அப்படின்னா அந்த ஆரம்பத்தில் விஜயனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வச்சு ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவர்கள் உறுதியாக இல்லை, தீர்க்கமாக இல்லை, போராட்டங்கள் எதுவும் பண்ணலை, இருந்தாலும் அவருடைய வார்த்தையை நம்பி பின்பற்றிய நபர்கள் கூட நாளைக்கு கேள்வி கேட்பாங்க. இவங்க கூட கூட்டணி போகிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் அவங்க வந்து மாற்று அரசியல் தனித்த அரசியல்னு பேசினோமா அண்ணன் அப்படின்னு சொல்லி விஜய் ரசிகர்களே கேட்பாங்க. அதை நான் பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு கூடவே நடிகை ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் தாவேக்காவினுடைய பொறுப்பாளர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக காட்டமும் ஒரு அறிக்கை வெளியிட்டதோடு அந்த கட்சியிலேருந்து வந்து விலகி இருக்கிறாங்க. கூடவே வந்து விஜய் அவர்கள் நிறைய கேள்விகளும் முன் வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டை திருத்த போகிறீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, உங்கள் சொந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் பொது வழியாக அலட்சியப்படுத்தி பேசுகிறீங்க, இது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை அப்படின்னு சரமாரியாக பல கேள்விகளை கேட்டு வச்சுருக்காங்க. சமூக வலைதளம் முழுக்க அதான் வைரலாக வந்து போயிட்டுருக்கு. இதில் 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, இந்த நாச்சியார் ரஞ்சனா யார் தெரியுமா, இவர்கள் வந்து இவருடைய பின்னணி என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அது நமக்கு தேவையே இல்லை. அவர்கள் வந்து பிஜேபியில் இருந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி பல கட்சிகள் இருந்திருக்காங்க, அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதெல்லாம் வேற. அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியானதாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே சரியாக கேட்டிருக்காங்க. என்னன்னா கரூர் துயர சம்பவத்தில் அவங்களே சென்னைக்கு வர வச்சு நீங்கள் பார்த்ததே முதல்ல தவறு. நாம தான் அங்கே போய் பார்த்துருக்கணும். அதையும் தாண்டி நீங்கள் வர வச்சு பார்த்தீங்க. அப்போ கூட நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி ஓகே தலைவர் வந்து எது பண்ணாலும் அர்த்தம் இருக்கும், அங்கே வந்து கூட்டம் வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக இருக்கும் மனுஷன் நாங்கள் ஆதரித்தோம். அப்போவே வந்து அவர்கள் தப்புன்ற சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி நான் அப்போவே நினச்சேன் ஆனால் சொல்ல முடியலன்னு சொல்லி. அதுக்கப்புறம்
நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு தலைவர் மக்களை சந்திச்சு பேசணும் இல்லையா, ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கணும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதையும் கொடுக்கறது இல்லை. அதையும் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான மானியம்னு சொல்லி நீங்கள் மேடைகளில் பேசிட்டு சிலிண்டர் கொடுக்குறீங்க, பெண்களுக்கான உதவித்தொகை கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்னொரு நடிகையை வந்து நீங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சி கூட்டு வரீங்க, உங்களுடைய மனைவி விவாகரத்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது இது எப்படி சரியாக இருக்கும்? உங்களை பார்த்து நிறைய இளம் தலைமுறையினர் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா? இப்போ விஜயே பண்ணுறாரு, நாம பண்ண என்னங்கிற ஒரு கேள்வி வராதா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு தவறான உதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத சுட்டி காட்டி அந்த கட்சி தலைவருக்கு பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு தாவைக்கவினர் நேரடியாக பதில் சொல்லுங்கள். மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாருன்று தெரியாத எங்களுக்கு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. என் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக வந்து நாளைய இளைஞர்களுக்கு இருந்துடக்கூடாது. இந்த வாரத்திலேயே வந்துட்டு யார் ஒரு நடிகையை சம்மந்தப்படுத்தி சொன்னாரோ அதே நடிகையை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது வெரி பேட் எக்ஸாம்பிள் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். மக்கள் வந்து முட்டாள் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு என்னால் முடியாது. ஒரு சபையில் அத்தனை பேர் முன்னாடி அதெல்லாம் ஒருத்தே இல்லைன்னு சொல்கிறாருன்னா அவர் திருமண வாழ்க்கையை சொல்கிறாரா, அவர் மனைவியை சொல்கிறாரா? யாரையுமே சந்திக்காத ஒரு தனி நபர், மர்ம நபர், ரொம்ப ஒரு மர்மமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக்காவினுடைய அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு என்னதான் இருக்கும். அவர்கள் வந்து கூட்டணி எப்படி திட்டமிட போகிறாங்க, அவர்கள் தலைமையில் வந்து ஒரு அணி அமைக்கிறது தோல்வி அடைஞ்ச சூழலில் மறுபடியும் வந்து திருப்பி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.